ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நம்ம ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஷின் பாருங்கள். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது? ஒரு நம்பர் அதோட இன்வர்ஸ், அது ரெண்டோட அடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 65/8. வாட் தட் நம்பர், அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த நம்பர்னு தெரியாது, அதனால் அந்த நம்பர் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட தலைகீழி வந்து 1/x அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டோட கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஈக்குவல் எவ்வளோ வேல்யூ சொல்லியிருக்காங்க, 65/8. இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸு 1/x ரெண்டுக்கும் நடுவில் கூட்டல் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. நாம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தகு பின்னமாக மாற்றணும். அதனால் இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 65/8. இப்போது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸை ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த வகுத்தலாக இருக்கிற இந்த 8 ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மேலே போச்சு அப்படின்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 65x. இப்போது இது உள்ளே பெருக்கிக்கலாம். 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 1 8 ஈக்குவல் டு 65x. இப்போது 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 65xை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் -65x ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு இருபடி சமன்பாடாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்படி கிடச்ச இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 8x ஸ்கொயர் மைனஸ் 65x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. இந்த இருபடி சமன்பாடை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 காரணிகள் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 8 இன்ட்டு 8 இந்த 8ஐயும் இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 8x ஸ்கொயரையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 8ஐயும் இந்த எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 8 இன்ட்டு 8 64. ஆக்சுவலாக ப்ளஸ் 64, ரெண்டு பக்கமே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 64 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ரெண்டு நம்பரை பெருக்குனா 64 வரணும். 2 நம்பரை பெருக்குனா 64 வரணும். கூட்டினா 65 வரணும், -65 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? 64 64 64 பெருக்கலாம் 64 வரும். கூட்டினா 65 வரணும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா 2 பக்கமும் மைனஸ் போட்டுக்கலாம். 2 பக்கமும் மைனஸ் போட்டுட்டால் பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே -1 -64 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -65 கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேக்டர் நமக்கு காரணி கிடச்சிருச்சு. இது நம்ம வந்து எழுதலாம். டிவைடட் பை 8 சால்வ் பண்ணோன்னா 8 வரும். 8x மைனஸ் 1 பெருக்கல் x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. 2 காரணி நமக்கு கிடச்சிருச்சு. இதை தனித்தனியாக எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1 x இஸ் ஈக்குவல் டு 1/8 x இஸ் ஈக்குவல் டு 8. அந்த 2 நம்பர் என்னென்ன அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 8 ஒன்று, x இஸ் ஈக்குவல் டு 1/8. அந்த எண் மற்றும் அதோட தலைகீழி என்ன அப்படின்னா 8,1/8. அதான் ஆன்சர். உங்களுக்கான கேள்வி, ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 26/5 எனில் அந்த எண் யாது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.